மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை அறிவித்திருக்கிறது கொங்கு மக்கள் தேசிய கட்சி என்ற அன்னைச்செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்வர் வழங்க நாம் கேட்கலாம். அன்வர், திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடங்க இன்று முதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கோமாதேக குழு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்கள். வணக்கம் ஷாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் தொகுதி பங்கீடு நடத்த பேச்சுவார்த்தை குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொங்கு மக்கள் தேசிய கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து திருச்செங்கோடு தொகுதியில் அதன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அந்த நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் இன்று முதல் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கும் நிலையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் 5 பேர் கொண்ட குழு, அதாவது அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சக்தி நடராஜன், துணை பொதுச் செயலாளர் ஏகேபி முன்னாள் எம்பி ஏகேபி சின்ராஜ், மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தம் மற்றும் நாமக்கல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அறிவித்துள்ளார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தங்கள் தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வரும் நிலையில் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை இன்று திமுக தொடங்கியுள்ளது. குறிப்பாக திமுக பேச்சுவார்த்தை குழுவானது MP TR பாலு, திமுகவுடைய பொருளாளர் பாலு தலைமையிலான குழு அமைத்து தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது இன்று தொடங்க உள்ளது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் 2021 அங்கம் வகித்து வரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2021 திருச்செங்கோடு தொகுதியை பெற்று உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. அதே போன்று நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. அந்த வகையில் இந்த முறை எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது 5க்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இன்று முதல் திமுக தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குழு இன்று பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் சக்தி நடராஜன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அறிவித்துள்ளார். ஷாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்பர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.